மாடர்ன் லிட்ரேச்சராக பார்க்கும்போது அமெரிக்கன் லிட்ரேச்சர் அப்படின்னு ஓல்டு மேன் அண்ட் சி அதெல்லாம் படிக்க வச்சாங்க. அதுக்கடுத்து தொழிலுக்கு நான் பொதுவாக சிட்னி செல்டனுடைய எழுத்து எனக்கு எதுக்கு கவர்ந்தது அப்படின்னா, நம்ம என்ன வழிகள்லாம் செஞ்சு தன்னுடைய சாம்ராஜ்யத்தை நிறுவுறா, அதில் அவளுடைய உழைப்பு என்ன, தந்திரங்கள் என்ன, முயற்சி என்ன, விடாமுயற்சி என்ன, விட்டு கொடுக்காத தன்மை என்ன, அப்படி எல்லாத்தையும் படிக்கும்போது நமக்கு 3 தலைமுறை வரைக்கும் போகிற மாதிரி ஒரு பெரிய கதை. தாதர் ரயில்வே ஸ்டேஷன் முன்னாடி நிறைய புத்தகங்கள் விற்கிற கடைகள் இருக்கும். அங்கே தான் இதை நிறையா வாங்கியிருக்கேன். சிட்டி சில்ட்ரனுடைய புத்தகங்களை இங்கிலீஷ் மொழிக்கு தாய்மொழியாக இல்லாதவனுக்கும் படிக்கும்போது அவனால் படிக்க முடியணுன்ற மாதிரி வாக்கிய அமைப்புகள் ரொம்ப எளிமையாக இருக்கும். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு புத்தகத்தை பற்றி பேசலாமா? இன்னைக்கு நான் பேசுறதுக்காக தேர்ந்தெடுத்த புத்தகம் சிட்னி ஷெல்டன் எழுதிய மாஸ்டர் ஆஃப் த கேம். சிட்னி ஷெல்டனுடைய நிறைய புத்தகங்களை படிச்சிருக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடித்த ஆங்கில எழுத்தாளர்களில் சிட்னி ஷெல்டன் ஒருத்தர். இந்த மாஸ்டர் ஆஃப் த கேம் அப்படின்ற புக்கு அவருடைய படைப்புகளில் ரொம்ப முக்கியமான படைப்பு. நிறைய பேசப்பட்ட ஒரு புத்தகம் இது. இந்த கதை ஒரு தலைமுறை தொடங்கி 3 தலைமுறை வரைக்கும் போகிற மாதிரி ஒரு பெரிய கதை. ஜாமி மெக்ரிகர் அப்படின்றவர் ஒரு எதுவுமே இல்லாத ஒரு ஆள், ஏழ்மையான ஆள், ஆப்பிரிக்காவில் போய் வைர சுரங்கத்தில் போய் வைரத்தை தேடி எடுத்து அதிலிருந்து அந்த கதை தொடங்கும். அவருடைய பயணம், அவர் ஊர்லேருந்து கிளம்பி ஆப்பிரிக்கா போய் அங்கே என்ன பண்ணுறது எல்லாமே எழுதியிருக்காங்க. அந்த பயணம், அந்த வண்டி, அந்த வண்டியில் அவர் படுத்துட்டு போகிறது, கூட இருக்கிற பொருட்கள் எல்லாமே சொல்லி வருவாங்க. இப்போ ஜாமி மெக்ரிகருக்கு போன உடனே கிடச்சிருச்சானா இல்லை, எதுவுமே எல்லாருக்கும் எளிதில் கிடைக்காது இல்லையா? அந்த வைர வேட்டைக்கு போகிறவருக்கு அதில் எத்தனை ஏமாற்றங்கள், அதை ஒருத்தன் ஏமாற்றி கிட்டத்தட்ட அடித்து நொறுக்கி ஒன்றுமே இல்லாத அளவுக்கு அந்த காயப்படுத்தி இவரை போட்டு அதிலிருந்து மறுபடி அவர் அதுலேருந்து மீண்டு தனியாக மறுபடி வைரத்தை தேடி கண்டுபிடிச்சி அந்த இது தொடங்கி வரும்போது அவருடைய காலம் அந்த புக் 1 தான் ஜாமி மெக்ரிகர். புக் 2 அவருடைய மக கேட், அவர்கிட்ட அந்த பொண்ணுகிட்ட தொடங்கி போய் கேத்துடைய 90வது பர்த்டே வரைக்கும் இந்த கதை நீளுது. எத்தனை கதாபாத்திரங்கள்! கேத், டேவிட் பிளாக்வெல், அவங்க கல்யாணம் ஆகிறது, அவங்க டோனின்னு மகன் பிறக்கிறது, 2 பேத்திய ஈவ் அலெக்சாண்ட்ரா, 2 பேரும் ஐடென்டிக்கல் ட்வின்ஸு. ஆனால் குணத்தில் 2 பேருக்கும் எதிர்பட்ட குணம், மாறுபட்ட குணம். மகனுக்கு பிரச்சனை ஆகிறது, மகனுக்கு வைத்தியம் பார்க்கறது, இந்த பக்கம் பேத்தியலில் ஒருத்தி நம்மளோட இந்த கேட்டையே பழி வாங்கிறது. இப்படியாக போய் கடைசியில் கிரேட் கிராண்ட்சன் கொள்ளு பேரன் ராபர்ட் வரைக்கும் இந்த கதை போய் முடியும். இந்த கதை நெடுக போகும்போது இந்த கேட்டுன்ற பெண்ணை இன்ட்ரோடக்ஷனே ஒரு சினிமா காட்சி மாதிரி தான் இருக்கும். தன்னுடைய 14 வயசில் 2 பசங்களை தூக்கி போட்டு மிதிக்கிற மாதிரி ஒரு சண்டை காட்சி. அதில் தான் கேட்டுடைய அறிமுகமே வரும். அப்படி இருக்கிற கேட் தன்னுடைய தந்தைக்கு பிறகு அந்த கிருகர் பிரண்ட் அப்படின்ற ஒரு நிறுவனத்தை பெரிய சாம்ராஜ்யமாக மாற்றி, பெரிய தொழில் நிறுவனமாக மாற்றி எப்படி கொண்டு போகிறா, தன் தொழிலில் அந்த நிலை நின்றுக்கிறதுக்கும் தொடர்ந்து செய்கிறதுக்கும் என்னென்ன ரொம்ப புத்திசாலி, ரொம்ப ஆளுமை மிக்கவ, என்ன குறுக்கோளினாலும் செய்யக்கூடியவ, எதுனாலும் செஞ்சு தன்னுடைய நிலையை நிறுத்தக்கூடிய ஒரு பெண்ணா, ஒரு வலுவான பெண்ணா கேத் பிளாக்வெல்ல காட்டியிருப்பார். அப்போ தொழில் ரீதியாகவும் அவ எப்படி ஒவ்வொரு சூழ்நிலையும் சமாளிச்சுட்டு வர்றா, குடும்பம், மகன், பேத்திகள், இவங்களுக்கு வர்ற இவங்களால உண்டாகிற பிரச்சனைகள், இவங்களுக்கு உண்டாகிற பிரச்சனைகள், இதையெல்லாம் சமாளித்து எப்படி இந்த கதை போகுதுன்னு இவர் சொல்லி வரும்போது ஒவ்வொரு விதமும் ஒவ்வொரு காட்சியும் விரியும். ஏன்னா வைர சுரங்கத்திலேருந்து அந்த காற்று போகிற வண்டி, குதிரை, அதில் பயன்படுத்துகிற பொருட்கள், கருவிகள், தோன்றக்குள்ள கருவிகள், அக்ரிமெண்ட் எப்படி போடுவாங்க,
பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் என்ன, அப்போ இருந்த சட்டங்கள் என்ன, அதிலிருந்து வந்து அதுக்கடுத்து தொழில் தொடங்கி சவுத் ஆப்பிரிக்காவிலேருந்து இப்படி தொடங்கி போகிற பெரிய சாம்ராஜ்யமாக கிரெகர் பிரெட் உருவான பிறகு அவர் சந்திக்கிற நபர்கள், சந்திப்புகள், பிஸ்னஸ் மீட்டிங்ஸு, இப்படி இது பூரா ஒரு கதையோட இதற்கிடையில் ரொம்ப நெருக்கமான உணர்வுபூர்வமான ஒரு குடும்ப கதை உள்ளே ஓடிட்டுருக்கு. ஏன்னா அது ஒரு பெரிய குடும்பம், இந்த லெகசி கடத்தப்பட வேண்டும். இது ஒரு கட்டத்தில் நினைப்பா, ஒரு 80 இயர்ஸ் ஆகும்போது நான் யாருக்காக ஓடுறேன், என்ன பண்ண போகிறேன், இனிமேல் யார் இதை நடத்த போகிறா அப்படின்ற சிந்தனையெல்லாம் ஒரு கேது. ரொம்ப ஸ்டப்பனாக இருப்பா, தன்னுடைய முயற்சியை தளர விட மாட்டா. எது செஞ்சாலும் இந்த நிறுவனம் வெற்றிகரமாக போகிறதுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சு போயிட்டே இருப்போம். கதை போகிற விதத்தை வந்து நீங்கள் படிக்கும்போது அணுவாக ரசிக்க முடியும். ஒவ்வொரு அத்தியாயம் முடியும் போதும் ஒரு ஒரு பெரிய திருப்பமோ, ஒரு ட்விஸ்ட்டோ, ஒரு எதிர்பார்ப்பு கூடித்தான் நிற்கும் இதை படித்து முடிக்கும்போது. இப்படியா போகும். பொதுவாக சிட்னி ஷெல்டனுடைய எழுத்து எனக்கு எதுக்கு கவர்ந்தது அப்படின்னா, நான் முன்பே சொல்லியிருக்கிறேன், இந்தியன் லிட்ரேச்சர்னு கிரிஷ் கர்னாடு போன்றவருடைய புத்தகங்களை படிக்கும்போது அதிலிருந்து ஒரு தெளிவு வந்தது. ஓஹோ, இப்படி தான் கதை அமைப்பு இருக்குது, இப்படி படிச்சுக்கலாம், இப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு. ஆனால் இந்த மாடர்ன் லிட்ரேச்சராக பார்க்கும்போது, அமெரிக்கன் லிட்ரேச்சர் அப்படின்னு ஓல்ட்மேன் அண்ட் சி அதெல்லாம் படிக்க வச்சாங்க. அதுக்கடுத்து தொழிலுக்கு நான் வேலைக்கு போன காலத்தில் தாதர் ரயில்வே ஸ்டேஷன் முன்னாடி நிறைய புத்தகங்கள் விற்கிற கடைகள் இருக்கும். அங்கே தான் இதை நிறையா வாங்கியிருக்கேன், சிட்னி ஷெல்டனுடைய புத்தகங்கள். இதை படிக்கும்போது இந்த மொழி, இந்த லாங்குவேஜ் ஹி யூசஸ், அவர் வந்து தனக்கு எல்லாம் இங்கிலீஷில் தெரியுன்றக்காண்டி அத்தனை கடுமையான சொற்களையும் நம்ம தேடி தேடி டிக்ஷனரி வச்சுக்கிட்டே படிக்கணுன்ற தேவை இருக்கிற மாதிரியும் பண்ணாமல், நமக்கு புரிய ஒரு யார் வாங்கினாலும் வாசித்தா தொடர்ந்து வாசிக்கிட்டே போகணும் அடுத்தடுத்த பக்கங்களை. இங்கிலீஷ் மொழிக்கு தாய்மொழியாக இல்லாதவனுக்கும் படிக்கும்போது அவனால் படிக்க முடியணுன்ற மாதிரி வாக்கிய அமைப்புகள் ரொம்ப எளிமையாக இருக்கும். அந்த ஒக்காபுலரிஸ் அது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தேட வேண்டாம் அப்படின்ற அளவுக்கு ஒரு எளிமையான சொற்களையே பயன்படுத்தியிருப்பார். அதனால இவருடைய புத்தகங்களை வாசிக்கும்போது நான் சிரமப்படுறதே இல்லை ஆங்கிலம் வாசிக்க. ஒரு சில எழுத்தாளர்களுடைய புத்தகங்கள் வாசிக்கும்போது அப்போ வந்து டிக்ஷனரி கையில் வச்சுக்கிற வழக்கம் உண்டு, கூகுள் இல்லாத காலத்தினால. அப்போ ஒவ்வொன்றுக்கும் தேட வேண்டியிருக்கும், இதுக்கு என்ன அர்த்தம், இதுக்கு என்ன அர்த்தம். இதில் அப்படி இருக்காது. அந்த மாதிரி இந்த எழுத்து கொண்டு போகிறதுனால இந்த புத்தகங்கள், சிட்னி ஷெல்டனுடைய ஒர்க்கு வாசிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த கதையை பொறுத்த மட்டும் அவருடைய நிறைய புத்தகங்களை பற்றி பேசணும். இன்னைக்கு மாஸ்டர் ஆஃப் த கேம் பேசுனதுனால இந்த கதை ஒரு பெண் தன் தந்தை சேர்த்து வைத்த சொத்துல இருந்து அது அப்படியே ஒரு பெண்ணு தான் அப்படின்ட்டு ஒரு அடங்கி போயிடாம அதை எந்த அளவுக்கு நிலைநிறுத்தி அதுக்கு என்ன வழிகள்லாம் செஞ்சு தன்னுடைய சாம்ராஜ்யத்தை நிறுவுறா. அதில் அவளுடைய உழைப்பு என்ன, தந்திரங்கள் என்ன, முயற்சி என்ன, விடாமுயற்சி என்ன, விட்டு கொடுக்காத தன்மை என்ன, அப்படி எல்லாத்தையும் படிக்கும்போது நமக்கு ஒரு உத்வேகம் கிடைக்கும். இதை படித்து முடிக்கும்போது 90வது பர்த்டேல கிரேட் கிராண்ட்சன்கிட்ட ராபர்ட், கிரேட்ஸ் கிராண்ட்சன் ராபர்ட்டை பேசும்போது அவங்க வந்து இந்த ஸ்கூலில் சேர்க்கணும் அப்படின்னு டக்குன்னு இந்த அம்மா சொல்லணுன்னே அவங்க பேர் சொல்லுவாங்க, இல்லை அவன் வந்து மியூசிக்கில் இன்ட்ரெஸ்டட். அப்போ தான் அந்த ஒரு தன்னுடைய இத்தனை ஆண்டு கால தான் நினச்சது, நான் சொன்னது இதெல்லாம் நடக்கணும் நடக்கணும்னு சொல்லிகிட்டே வந்த கேட் கடைசியில் வந்து அப்படியா அப்படின்னா நீ மியூசிக் இன்ட்ரெஸ்ட்னா அதை படி, ஜுஃபின் மேத்தா அவரை வந்து நான் எனக்கு தெரியும் இன்ட்ரடியூஸ் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லி கதை முடியும். அப்போ தான் தன்னுடைய குள்ளுப்பேரங்க வந்த காலத்தில் கொஞ்சம் நெகிழ்வடைந்து அந்த அம்மா பேசுது, கொஞ்சம் இயல்பு வருது அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, தந்திரம் எல்லாத்தையும் உள்ள ஒரு பெண்ணின் வாழ்க்கையை தான் இந்த கதை ஃபுல்லாக படித்து முடிக்கும்போது ஒரு இது கிடைக்கும் உங்களுக்கு. ஆங்கிலம் வாசிக்கணும், ஆங்கிலத்தை புரிஞ்சுக்கிறணும், ஆங்கிலத்தில் இருக்கிறத நம்ம உள்வாங்கணும் அப்படின்றப்ப கதைகள் படிக்கும்போது மட்டும்தான் அது ரொம்ப சிறப்பாக நமக்கு நடக்கும். அப்படி உங்களுக்கு ஒரு கதைகளை படித்து அதன் மூலம் ஆங்கில அறிவையும் அறிஞ்சுக்கிறணும், அந்த ஆங்கில இலக்கியத்தையும் தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னா நீங்கள் சிட்னி ஷெல்டனுடைய எந்த புத்தகம்னாலும் வாங்கி படிக்கலாம். இன்று உங்களுடன் சிட்னி ஷெல்டன் எழுதிய மாஸ்டர் ஆஃப் த கேம் என்ற புத்தகத்தை பற்றி பேசியது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.